அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மபாத். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்கள் இலக்கை மறந்த இஸ்லாமிய இல்லங்கள் என்று சொல்லுகின்ற தலைப்பிலே இஸ்லாமிய இலக்கை மறந்து போன இல்லங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் அனுபவித்து கொண்டிருக்கின்ற கண்டு கொண்டிருக்கின்ற எத்தனையோ சோதனையான வேதனையான நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். இஸ்லாமிய இலக்கு அடங்கிய உள்ளம் எப்படி இருக்கும், இஸ்லாமிய வீடு என்றால் எப்படி இருக்கும், இஸ்லாமிய வீட்டில் என்ன விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயங்களை சுருக்கமாக இந்த நேரத்திலே பார்ப்பதும் சால பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஞாபகப்படுத்தப்பட்டதை போல எந்த வீட்டிலே உருவப்படங்களும் நாயும் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டார்கள், வானவர்கள் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். அதே போல் எந்த வீட்டிலே துவாக்கள் ஓதி நுழையப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு ஷைத்தான் தங்க மாட்டான். எந்த வீட்டிலே பிஸ்மில்லா சொல்லி உணவுகள் சாப்பிடப்படுகிறதோ அந்த வீட்டிலே ஷைத்தானுக்கு உணவு கிடையாது. எந்த வீட்டில் பிஸ்மில்லா சொல்லி நுழையவில்லையோ அந்த வீட்டிலே ஷைத்தான் நுழைந்து கொள்கிறான். எந்த வீட்டிலே பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடவில்லையோ அந்த வீடு ஷைத்தானுக்கு உணவளித்த வீடாக மாறுகிறது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய இலக்கு உள்ள வீடு என்பது அங்கே பார்த்தால் இஸ்லாம் பரிணமிக்க வேண்டும், பார்த்தால் இஸ்லாம் அங்கே தெரிய வேண்டும், பார்த்தால் இஸ்லாமிய சிந்தனைகளும் இஸ்லாமிய செயற்பாடுகளும் இபாதத்துக்களும் அல்லாஹுவை பற்றிய திக்ருகளும் அல்லாஹுவை பற்றிய சிந்தனைகளும் அந்த இடங்களிலே மிளிர வேண்டும். அதுதான் இஸ்லாமிய இல்லங்கள். ஆனால் இன்றைக்கு இருக்குகின்ற இஸ்லாமிய வீடுகளை பார்த்தால் இஸ்லாமிய வீடு என்ற பேர்தானே தவிர அங்கே இஸ்லாமிய சின்னங்களோ இஸ்லாமிய சிந்தனைகளை வளர்க்குகின்ற இடங்களாகவோ அங்கே இல்லாமல் ஷைத்தான் குடியிருக்குகின்ற இடங்களாக அது மாறிப்போய் இருப்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய வீடை பொறுத்தமட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இஸ்லாமிய வீட்டை பாதுகாக்குகின்ற முறையை பற்றி சொல்கிறார்கள். நீங்கள் எல்லாம் மகரிபுடைய நேரமாகினால் நீங்கள் பார்க்கலாம், சஹீஹுல் முஸ்லிம் 1664வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தி காட்டுகிறார்கள். என்ன என்று கேட்டால், அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அவர்கள் வருகிற காலங்களிலே கொஞ்ச காலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வராமல் இருக்கிறார்கள். அப்போதுதான் என்ன விஷயம் அப்படி என்று பார்க்கிறார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டிலுக்கு கீழே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வீட்டிலே என்ன செய்கிறது, ஒரு நாய் இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த நாய் இருந்ததால தான் நான் வர இல்லை, இந்த நாய் இருந்ததால தான் நான் வர இல்லை அப்படி என்று சொன்னார்கள். அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மனானியல் கல்பு அல்லதி கான ஃபீ பைத்திக் இன்னா லா நதுகுலு பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன். நாங்கள் நாய் இருந்ததால நான் வரல, நாய் தான் என்னை தடுத்துட்டு அதுதான் நான் வரல. ஆனால் எங்களை பொறுத்த மட்டில், வானவர்களை பொறுத்த மட்டில் எந்த வீட்டிலே நாயும் உருவப்படங்களும் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு நாங்கள் வருவது கிடையாது. வேதனையுடைய மலக்குமார்கள் வருவார்கள், எங்களுடைய உயிரை கைப்பற்றுகின்ற மலக்குள் மௌத்தெல்லாம் வரும். அதுக்காக வேண்டி அவர்களெல்லாம் வரமாட்டார்கள் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. அவர்கள் வருவார்கள். யார் வரமாட்டா? ரஹ்மத்தை எங்களுடைய இஸ்லாமிய வீட்டுக்கு என்ன தேவை சொல்லுங்கள்? ரஹ்மத்து தேவை. அந்த ரஹ்மத்தை சுமந்த வானவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அப்படியான வீடுகளுக்கு வரமாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் எங்களுடைய வீடை இஸ்லாமிய வீடுகளாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய கடமையும் கடைப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இரவு நேரங்களில் எங்களுடைய வீடுகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிய வீடு என்றால் அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த வீடை நாங்கள் எப்படி பாதுகாக்கலாம்? பூட்டு போடுறது கொண்டோ அல்லது கேட் போடுறது கொண்டோ அல்ல. அதையெல்லாம் தாண்டி ஷைத்தான் வராமல் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா கானல் ஜுனுஹுல் லைல் அவ் அம்சைத்தும், நீங்கள் மாலை நேரத்தை அடைந்தால், நீங்கள் மாலை நேரத்தை அடைந்தால் ஃபகுஃபு சுஃபியானக்கும், நீங்கள் உங்களோட பிள்ளைகளை வெளியில் விடாதங்கோ, உங்களோட பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யாதங்க, வெளியில் விட்டுறாதங்க. மாலை நேரமாகி நான் உங்களோட பிள்ளைகளை என்ன செய்யுங்க, வச்சுக்கொள்ளுங்க.
அதே போல் உங்களுடைய பாத்திரத்தை நீங்கள் மூடி வையுங்கள். பாத்திரத்தை மூடுறதுக்கு ஃபுல்லாக மூடுறதுக்கு இல்லாட்டி மேலே ஏதாவது ஒரு தடையை சொல்லி வையுங்க. அதே போல் உங்களுடைய கதவுகளை மூடுகிற போது பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்யுங்கள், மூடுங்கள். அப்படி என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி எங்களுக்கு இஸ்லாமிய இலக்குகளை உருவாக்குகின்ற இல்லங்களை சொல்லித் தருகிறார்கள். எந்த வீட்டிலே ஷைத்தானும் ஷைத்தானுடைய அட்டகாசங்களும் உருவப்படங்களும் நாய்களும் இல்லையோ அந்த வீடு இஸ்லாமியமயப்படுத்தப்பட்ட வீடாக இருக்கும். அந்த வீட்டிலே நல்ல சிந்தனைகள் பிறக்கும், நல்ல செயற்பாடுகள் நடக்கும், இபாதத்துக்கள் நடக்கும். எங்களுடைய உணர்வுகளை ஷைத்தான் நினைச்ச மாட்டான், தூண்டிவிட மாட்டான். பாவச் செயல்கள் அங்கே குறைவாக இருக்கும். காரணம், அங்கே ஞாபகப்படுத்தப்படுவது அல்லாஹுவை. அப்படி என்றால் அல்லாஹுடைய வானவர்கள், ரஹ்மத்துடைய வானவர்கள் அங்கே வருவார்கள். அந்த வீடு நல்லதாக இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எங்களோட வீடுகளில் இன்றைக்கு இருக்குகின்ற ஆகப்பெரிய மோசமான ஒரு செய்தி ஷைத்தான் வருகின்ற ஒரு செய்தி. என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 4295வது ஹதீஸாக இது சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா தஸாபுல் மலாயிகா ருஃப்கத்தம் ஃபீஹா கல்புன் வலா ஜரசுன். எந்த வீட்டிலே நாயும், எந்த வீட்டிலே மணி எழுப்புகின்ற ஓசை, சத்தம் வார ஓசை இருக்கிறதே, மணி, நாங்கள் சொல்லுவோமே அந்த மணி இருக்கிற வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டார்கள், வரமாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் எங்களுடைய வீடுகளை நாங்கள் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டிய கடமைப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது.